நம்முடைய அண்ணன் சுந்தரம் அவர்களை பொறுத்தவரையில் அவர் இறப்பதற்கு முன்னால் ஒரு 6 மாதத்துக்கு முன்பு கூட நான் இங்கே வந்து அவரை பார்த்துக்கிட்டு சென்றேன். எல்லோரையும் விட என்னிடத்தில் மிக மிக நெருக்கமாக இருப்பார். நம்முடைய அமைச்சர்கள் கூட தமாசாக பேசுவார். என்னடா எங்கடா போறீங்க, என்னடா பண்ணுறீங்க, எந்நேரம் ஒரே மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு தமாசாக பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ளம் கொண்டாட சுந்தரம் அவர்கள் இழப்பு அவர் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இந்த இயக்கத்திற்கும் இழப்பு, இந்த மாவட்டத்திற்கும் இழப்பு, அதே மாதிரி இருக்கின்ற கழகத்தவர்கள் அத்தனை பேருக்கும் இழப்பு. ஆகவே அவருடைய மறைவை பொறுத்தவரையில் ஈடு செய்ய முடியாத இழப்பு. அடிக்கடி கிருஷ்ணசாமி அவர்களை பேசிக்கொள்வேன். அதே மாதிரி மாவட்ட கழக செயலாளர் பவுத்ராஜ் அவர்களும் கேட்டுக்கொள்வேன். நான் சுந்தரம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அடிக்கடி கேட்டுக்கொள்வேன். அதே மாதிரி ஒரு பிரிக்க முடியாத நட்பு, அது எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. அவ்வளவு பாசத்தோடு நாங்கள் வளைய கொண்டிருந்தோம். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு தான். எங்களுக்கே இவ்வளவு இழப்பை தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கிறதுனால அவர் குடும்பத்தார் அந்த தம்பி எல்லாம் எவ்வளவு மன வேதனையோடு இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்கின்ற போது உள்ளபடியே வருத்தமாகத்தான் இருக்கிறது. அவரும் நானும் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்த போது ஒன்றே ஒன்று சொன்னார்கள். அப்போது 1992ஆம் ஆண்டு இந்த இயக்கத்திற்கு ஒரு மாபெரும் சோதனை ஏற்பட்ட நேரத்தில் நானும் அவர் தான் சென்றோம் தலைவரை பார்க்க. அப்பொழுது சொன்னார் தலைவர் அவர்கள், இந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் நான் பொறுப்பு கொடுத்த ஆதிதிராவிட நலக்குழுவை சேர்ந்த அத்தனை தோழர்களும் என் பின்னால் தான் நிற்கின்றார்கள். ஆகவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நம்முடைய தலைவர் குற்ற தலைவர் உயிரின் மேல் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார். ஏனென்றால் அந்த நேரம் ஒரு இக்கட்டான நேரம். 1992 இந்த இயக்கத்திற்கு 1922 ஒரு சோதனை ஏற்பட்டது, 1992 ஒரு சோதனை ஏற்பட்டது. அப்பொழுதும் எங்களை போன்றவர்கள் கழக தோழர்கள் அடிமட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் தலைவர் பின்னாடி நிற்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த இயக்கம் வலுவோடு இருக்கிறது, தெளிவோடு இருக்கிறது. நம்மை வழிநடத்தி செல்கின்ற கழக தலைவர் தளபதி அவர்கள் நம்முடைய சமுதாயம் மட்டுமல்ல எல்லா சமூகத்தையும் அரவணைத்து யாராருக்கு என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து அறிந்து செயலாற்றுகின்ற உன்னதமான தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே தலைவரை பொறுத்தவரையில் என்றைக்குமே அண்ணன் சுந்தரனுடைய குடும்பத்தை கைவிட மாட்டார். ஒரு இன்டர்வியூக்கு தப்பி வந்தார். நான் தலைவரிடத்தில் சொன்னேன், அண்ணா ஐயா இந்த மாதிரி சுந்தரனுடைய பையன் பெண்ண சொன்னோடனே கொஞ்ச நேரம் அப்படியே நின்று அந்த தம்பியை வரவழைச்சு பக்கத்தில் நின்று சுந்தர பையனான்னு கேட்டார். இப்போது சமீபத்தில் ஒரு சென்ற தேர்தலில் நடைபெற்ற போது அது மாதிரி தலைவர் அவர்கள் இன்றைக்குமே நம்மை கைவிட மாட்டார்கள். அதற்கு 1000 உதாரணங்களை சொல்லலாம். ஆகவே இந்த நிகழ்வில் நாங்கள் கலந்து கொள்வது வருத்தமாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு பேரிடியாக இந்த குடும்பம் நிற்கின்றது. இருந்தாலும் கழகம் காப்பாற்றும். என்றைக்குமே கழகம் தலைவர் அவர்கள் கைவிட மாட்டார்கள். ஆகவே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் அண்ணன் சுந்தரம் அவருடைய பெயரை சொல்லுகின்ற ஒவ்வொரு தொண்டனுக்கும் அவருடைய நெஞ்சில் அவருடைய அண்ணன் சுந்தரம் அவருடைய பெயரை தாங்கிக் கொள்கின்ற அந்த மாண்பு இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. ஆகவே அவர் மரபை ஒட்டி இன்றைக்கு மனவேதனையோடு இருக்கின்ற அவர்கள் குடும்பத்தாருக்கும் கழகத்தோழருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த ஆழ்ந்த இடங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக